Hello everyone, so welcome to this video. So SBI clerk, IBPS clerk, RRPPO இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஐல இருந்து அதிகமான மார்க் வந்து உங்களுக்கு கேட்பாங்க ஆப்டிடியூட்ல. அந்த டிஐ அப்ரோச் பண்றதுல நமக்கு வந்து ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றதுல நிறைய பேர் வந்து சிரமப்படுறீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு மெத்தட் படிக்கிறோம் சரிங்களா, பட் அந்த மெத்தட் வந்து எங்களுக்கு எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு டிஐயோட பார்ட்டா நான் வந்து அப்லோட் பண்றேன். அதுல முதல் பார்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேபுலர் டிஐ அப்படின்றது. இப்போ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டேபுலர் டிஐ அப்படின்னா அதோட பேசிக் என்னவா இருக்கும், அதோட மாடல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு டேபுலர் டிஐ அப்படின்னா அதோட மாடல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி நமக்கு வந்து ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ண போகுது, ஒரு டேபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு டேட்டா வந்துருக்கும், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு டேட்டா வந்துருக்கும். ஸோ இங்கே ஏதாவது இன்னொரு டேட்டா கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி 3 டேட்டா 4 டேட்டா 5 டேட்டா எத்தனை டேட்டாஸ் வேணாலும் நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ரைட்டா? ஸோ எத்தனை டேட்டாஸ் வேணாலும் நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு எவ்வளோ டேட்டாஸ் வேணாலும் நமக்கு வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ இந்த டேட்டாஸ்ல இந்த டேபுலர் டிஐ அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்னென்னலாம் முக்கியமாக வந்து பார்க்கணும் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டேபுலர் டிஐ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நமக்கு கிவன் டேட்டா, என்னென்ன டேட்டாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. கிவன் டேட்டா, ஓகே, கிவன் டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செப்பரேட்டான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு சில விஷயங்கள் அதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதை பற்றி சொல்ல வருது, இது வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு டேட்டா வந்து இருக்கும் சரிங்களா. ஒரே நிமிஷம் சாரிப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு ஒரு டேட்டா இருக்கும். அதே மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டேட்டா இருக்கும், இங்கே வந்து ஒரு டேட்டா இருக்கும், இங்கே வந்து ஒரு டேட்டா இருக்கும். ரைட்டா? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு என்னென்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலம் நமக்கு என்னவா இருக்கும், ஒரு கம்பெனி, ஓகே, ஒரு நேம். இதுலனா சிம்பிளி அது எதை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேமை வந்து குறிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை சிட்டி, ஏ சிட்டி, பி சிட்டி, சி சிட்டி, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இந்த மாதிரி டெம்பிள் சிட்டி, எப்படி வேணாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு நேமை பற்றி சொல்ல வரும். அடுத்து 2வது 3வது 4வது இதுல என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மேபி நமக்கு என்னென்னலாம் வரலாம், டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாம். இப்போ டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரல அப்படின்னா, அந்த இடத்துல டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரல அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன வரலாம், டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாம். டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரலாம். டோட்டல் வரலாம், டிஃப்ரென்ஸ் வந்து வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு செப்பரேட் வேல்யூ, ஓகே, நமக்கு எப்படி வந்திருக்கலாம்ப்பா, செப்பரேட் வேல்யூஸ் நமக்கு வந்திருக்கலாம். ஸோ அப்படியும் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன, செப்பரேட் வேல்யூ வந்து வந்திருக்கலாம். இப்போ லைக் நீங்க இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டோட்டல் எதை பத்தி கொடுத்துருக்காங்க, A+B வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, A டிஃபரன்ஸ் ஆஃப் B வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடத்துல கண்டிஷன் வந்து இருக்கும், A வந்து கிரேட்டர் தென் B-யா, ஓகே, A வந்து கிரேட்டர் தென் B-யா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கிரேட்டர் தென் ஏயா அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் வேல்யூன்னு சொல்கிறோம்ல, செப்பரேட் வேல்யூனா ஏயோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பியோட டோட்டல் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரைட்டா? ஸோ ஏயோட டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும், பியோட டோட்டல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அடுத்த டேட்டாவா நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்த டேட்டாவா நமக்கு என்ன கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நமக்கு ரேஷியோ கொடுத்துருக்கலாம். ஓகே, ரேஷியோ எவ்வளோ, ரேஷியோ A:B ரேஷியோ வந்து கொடுத்துருக்கலாம். ரைட்டா? A:B ரேஷியோ கொடுத்துருக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ டோட்டல் அப்படின்னும் போது இன்னொரு மாதிரி கொஞ்சம் நம்ம காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி. இப்போ டோட்டல் அப்படின்னும் போது நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம், மெயில் ஃபீமேல் எடுத்துக்கலாம். ஓகே, மெயில் ஃபீமேல் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரிலிம்ஸ்ல பொறுத்த அளவுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க லைக் ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா மென் பிளஸ் சில்ட்ரன் வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா என்னவா இருக்கும், நமக்கு டோட்டல் பாப்புலேஷனா இருக்கும். இல்லைன்னா கம்பெனி A+B டோட்டலா இருக்கும். இல்லை அப்படின்னா செல்லிங்கு, அப்படி இல்லை அப்படின்னா செல்லிங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையிங். ஸோ அந்ததோட இதாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான டைரக்ட் ரேஷியோ இருக்கும். ஸோ மெயில் இஸ்ட்டு ஃபீமேலாக இருக்கும், இல்லை மென் இஸ்ட்டு சில்ட்ரனாக இருக்கும், இல்லை செல்லிங் இஸ்ட்டு பையிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, ப்ராட் இது இந்த மாதிரி டைரக்டாக இருக்கும். இந்த மாதிரி டைரக்டா இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகே, டைரக்டா இருக்கும்போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. பிகாஸ் இது ரெண்டோட அடிஷன். ஸோ M+ இதோட ரெண்டோட அடிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய டோட்டல் அப்படின்னு போட்டுருவேன்.
இப்போ அதே மாதிரி டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டோட்டலுக்கு பதிலாக நமக்கு வந்து டிஃபரன்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ரேஷியோ இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ் இருந்தாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் இப்போ டிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரேஷியோட டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, எஃப் பிளஸ் எம், அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் வந்து போட்டுருவேன். இப்போ ரேஷியோக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்கு, பர்சன்டேஜ் இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒன்று என்ன கொடுத்துருப்பாங்க, மெயிலோட பர்சன்டேஜ் வந்து ஏ பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, ஃபீமேலோட பர்சன்டேஜ் வந்து ஏ பர்சன்டேஜ், மெயிலோட பர்சன்டேஜ் வந்து பி பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் ஈஸியாக அந்த டோட்டல் அப்புறம் வந்து டிஃபரன்ஸை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரைட்டா? ப்ரிலிம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ மெயிலோட இப்போ வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ லைக் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து மெயிலோட பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30%, மெயிலோட பர்சன்டேஜ் வந்து 40 கூட வச்சுப்போம், 40%. எனக்கு டோட்டலாக வந்து அந்த இடத்துல டோட்டல் மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்து எனக்கு எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 200 மெம்பர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த இடத்துல டேரெக்டாக நமக்கு 40% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அப்போ 100%க்கு வந்து எவ்வளோ, பாக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக கண்டுபிடிச்சிருவோம். அப்போ 100% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 100% வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் 100% தான் நமக்கு எவ்வளோ, ஒரே நிமிஷம். ஸோ அப்பா சொல்கிறேன், எனக்கு டோட்டல் எப்பயுமே எவ்வளோ பர்சன்டேஜ், டோட்டல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஐம் சாரிப்பா, டோட்டல் நமக்கு 100%. அப்போ எனக்கு வந்து 100% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அப்போ எனக்கு எவ்வளோ வேணும், 40% எவ்வளோன்னு தெரியும். இப்போ 40% எவ்வளோ, சிம்பிள். ஸோ பர்சன்டேஜ் கேன்சல் பண்ணிடுவீங்க, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இதை மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மெயிலோடது எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80. சரியா? ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 80 கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஈஸி டோட்டல் வந்து 200. அப்போ 200லேருந்து இதை நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா ஃபீமேல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 120. ரைட்டா? 120. இப்போ அதே இது நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து டோட்டல் கொடுக்காம டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் மெயில் ப்ளஸ் ஃபீமேல். ஓகே, மெயில் ப்ளஸ் ஃபீமேல், மெயில் மைனஸ் ஃபீமேல் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பேர்னு வச்சுக்கோங்க, 40 பேர். சரியா? ஸோ இதே பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 40%. எனக்கு டோட்டலாக எவ்வளோ பேர், டோட்டல் பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்சன்டேஜ்னு வந்துட்டாலே அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%. வந்துட்டாலே நமக்கு எவ்வளோ, 100. ஓகே, 100%. அப்போ ஃபீமேல் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, 60%. ஃபீமேல் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, 60% இருந்திருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மெயிலுக்கும் ஃபீமேலுக்கும் இடையில இருக்கக்கூடியது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20%. அப்போ அந்த 20% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ அந்த 20% தான் எனக்கு வந்து 40. அப்போ நான் ஈஸியாக 40%க்கு எவ்வளோ, 60%க்கு எவ்வளோ அப்படின்னு டேரெக்டாகவே கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஈஸியாக இந்த பர்சன்டேஜுக்கு எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுறலாம். ஸோ இங்கே அடிச்சோம்னா நமக்கு வந்து 2 டைம்ஸ். அப்போ 2 × 40 வந்து பார்த்தீங்கன்னா 80. 2 × 60 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ ரேஷியோ வச்சு வந்தாலும் இப்படி சால்வ் பண்ண முடியும், பர்சன்டேஜ் வச்சு வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். இது நம்ம நார்மலாக ப்ரிலிம்ஸில் பண்ணுற ஒரு அப்ரோச். இதுவே மேபி நிறைய பேருக்கு இப்போ தான் புதுசாக தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ் சார் நியூ டு நோன் அப்படின்னு போடுங்க, நியூ கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதே இது நம்ம மெயின்ஸுக்கு போகிறப்ப எப்படி சார் வரும், மெயின்ஸுக்கு போகிறப்ப நமக்கு எப்படி சார் வரும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, மோர் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ வந்து டோட்டல் அப்படின்னா சிட்டி, ஓகே, சிட்டி A + B கொடுத்துருப்பாங்க, சிட்டி A + B. ஓகே, சிட்டி இருக்க போது, 2 சிட்டி இருக்க போது. இப்போ டோட்டல் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, A + B சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க, A + B சிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா A/B இருக்கக்கூடிய மெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலோடது கொடுத்துருப்பாங்க, மெயில் ப்ளஸ் ஃபீமேல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஏயோட டோட்டல், ஏயோடது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏயோட டோட்டல் மெயில் வந்து எவ்வளோ, அவுட் ஆஃப், ஓகே, அவுட் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துருக்கும். அவுட் ஆஃப் எதுல இருந்து, டோட்டல் பர்சன்ல இருந்து, டோட்டல் பாப்புலேஷன்ல இருந்து. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேட்டாக்குள்ள ஒரு டேட்டா வந்து வந்துருக்கும். அப்போ நம்ம எப்படி திங்க் பண்றது அப்படின்னா, முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மிஸ்ஸிங் டிஏவா இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டேபிளர் டிஏவா இருந்துச்சு அப்படின்னா எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படின்னு வருது அப்படின்னா, நீங்க அதோட டோட்டலை நீங்க என்னன்னு எடுத்துக்க போறீங்க, 100% எடுத்துக்க போறீங்க.
எக்ஸ் ஒய்னு வருது அப்படின்னா நம்ம டோட்டலாக எவ்வளோன்னு எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பார்ட்னு எடுத்துக்க போகிறோம். இது மேஜராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ நமக்கு சிட்டி, இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் இருந்திருப்பாங்க, இங்கேயும் வந்து நமக்கு ஏ சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ப்ளஸ் ஃபீமேல் வந்து இருந்திருப்பாங்க, பி சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ப்ளஸ் ஃபீமேல் வந்து இருந்திருப்பாங்க. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏயோட மேல் மெம்பர் மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பியோட ஃபீமேல் மட்டும் கண்டுபிடிச்சலாம். அப்ப ஏயோட மெயில் வந்து கண்டுபிடிச்சோம்னா அதை தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஏயோட ஃபீமேலோட கண்டுபிடிச்சலாம். இந்த இடத்துல பியோட ஃபீமேல் இருக்கு, அதை தூக்கிட்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா யாரோட கண்டுபிடிச்சலாம், பியோட மெயில் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த மெயில் எவ்வளோ இந்த ஃபீமேல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஏயோட டோட்டல் கொடுத்துருக்காங்களா, ஏயோட டோட்டல். ஓகே, ஏயோட டோட்டல் மெயில், ஏல டோட்டலாக மெயில் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல வந்து டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். அதுல இருந்து ஏயோட பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா, இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா அது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட மெயில் மெம்பர். அப்போ ஏயோட மெயில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ஃபீமேல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது கொஞ்சம் டேட்டா இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணுவாங்க, அது நமக்கு வந்து அந்த கொஸ்டின் நம்ம அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். இதான் நார்மலாக பேசிக்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பேசிக்ஸ் வந்து இருக்கு, எப்பயுமே நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய டோட்டல், நான் என்னுடைய டோட்டல் வேல்யூ என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எந்த வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ஏ பிளஸ் பி அப்படின்ற ஒரு வேல்யூவாக இருக்க போகுது. டோட்டல் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு வந்து ஒரு வேல்யூவாக இருக்க போகுது. தென் நம்மளுடைய டிஃப்ரென்ஸ், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அது என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பியா இருக்க போகுது. இந்த இடத்துல நமக்கு கண்டிஷன் வந்து இருக்கணும், ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படின்னும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கிரேட்டர் தென் ஏயா அப்படின்ற கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறது, ஏ மைனஸ் பி போடுறதா இல்லை அப்படின்னா பி மைனஸ் ஏ போடுறதா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் எந்த வேல்யூ வந்து பெருசாக இருக்கோ அதுதான் நமக்கு வந்து முன்னாடி இருக்கும். அந்த வேல்யூல இருந்தால் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால ஓகே, ஸோ இப்படி வர பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கணும், சப்பையான ஒரு மேட்டருக்கு, முக்கியமான மேட்டரும் கூட. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எது கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கும், 2a. அப்போ 2a இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய்யா வந்திருக்கும். அப்போ ஏயோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 2ஆ இருந்திருக்கும். எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை 2ஆ இருந்திருக்கும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ ஏயோட வேல்யூவோ பியோட வேல்யூ இப்படி வந்து டோட்டல் கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா டேரெக்டாக ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. டோட்டலையும் டிஃப்ரென்ஸையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்களோ அது எந்த வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படின்னா கிரேட்டர் வேல்யூ. ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிரேட்டர் வேல்யூ வந்து வச்சிருக்கோ அதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இது தூக்கிட்டு போய் இங்கேயோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது டேட்டாவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட், மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான கான்செப்ட். சரியா? இப்போ நம்ம அப்படியே கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ கொஸ்டின்குள்ளே வந்து போகலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஸோ டுடே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கான முதல் கேள்வி. ஸோ என்ன அப்படின்னா, நான் வந்து டேபிளர் அப்படின்னா நார்மல் டேபிளர் வந்து நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு டிஐ தான். ஸோ உங்களுக்கு வந்து மிஸ்ஸிங் பேஸ்டான ஒரு டேபிளர். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிவன் டேட்டா 5 டிஃபரன்ஸ் கம்பெனி, டோட்டல் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனிஸ், அப்புறம் வந்து சம் ஒர்க்கர்ஸ் ஆர் த கான்ட்ராக்ட் பேஸ் அண்ட் ரிமைனிங் ஒர்க்கர் ஆர் த ஃபுல் டைம். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 5 டிஃப்ரெண்டான கம்பெனிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ABCD அப்படின்னு 5 கம்பெனிஸ் வந்துருக்கு. அந்த 5 கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, டோட்டல் எம்ப்ளாயிஸ் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா டோட்டல். ஓகே, டோட்டல் எம்ப்ளாயிஸ். டோட்டல் எம்ப்ளாயிஸ் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா DE. டோட்டல் எம்ப்ளாயிஸ் நான் என்ன வச்சுக்கிறேன் DE. அதே மாதிரி அந்த இடத்துல வேற என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த இடத்துல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை வந்து நான் டிசின்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி டோட்டல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். அப்போ ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎஃப்னு வச்சுக்கிறேன். ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் நான் எப்படி வச்சுக்கிறேன், டிஎஃப், ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ், டோட்டல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். ஓகே, தென் அடுத்த டேட்டா, the given table shows the table given below shows the ratio of the total number of male and female employees in the 5 different companies. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, 5 கம்பெனிலையும் மெயிலிஸ்ட் ஃபீமேலோட ரேஷியோ என்னன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா, மெயிலிஸ்ட் ஃபீமேல் 5 கம்பெனிலையும். பட் இந்த இடத்துல உங்களுக்கு டெஃபினட்டா ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க,
இந்த மெயில் ஃபீமேல் அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டல்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல நமக்கு என்னது டோட்டல், இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றாங்க டோட்டல் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்றாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. அப்ப டோட்டல் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பேசிஸ்ல நமக்கு வந்து பிரியுது. ஒன்னு என்ன அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டைம் பேஸ்னு வருதா. அப்ப இந்த டோட்டலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயில், டோட்டல் மெயில் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும் ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்கும். அதுவே நீங்க ஃபீமேல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும் கான்ட்ராக்ட் பிளஸ் ஃபுல் டைம் ரெண்டுமே சேர்ந்து தான் வந்திருக்கும். முக்கியமான ஒரு வார்த்தை, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சு சால்வ் பண்ணும். அப்படி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ 5 டிஃபரன்ஸ். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஓகே டோட்டல் ஓகே டோட்டல்னா நமக்கு என்னது ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட். அப்போ இது வந்து டோட்டல் ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்டை வந்து குறிக்கக்கூடியது. சரியா? ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்டை குறிக்கக்கூடியது. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க, it also shows the difference between the number of full time employees and கான்ட்ராக்ட் பேஸ் எம்ப்ளாயீஸ். ஓகே, அவனே டிஃபரன்ஸ்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா ஃபுல் மைனஸ் கான்ட்ராக்ட்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இஸ் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இஸ் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் it and also shows the percentage of the full time male employees. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயீஸ். ஓகே, percentage of the full time male employees with respect to the total male. எப்படி கொடுத்துட்டான் பாத்தீங்களா, காம்ப்ளிகேட் பண்றான் பாருங்க. டோட்டல் மெயில். அப்ப டோட்டல் மெயில் அப்படின்னா இங்க இருக்கு. டோட்டல் மெயில் நம்ம எங்க கண்டுபிடிச்சலாம், டோட்டல் மெயில் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதோட பர்சன்டேஜ் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுல இருந்து ஃபுல் டைம் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பர்சன்டேஜ். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபுல் டைம் மெயில் பர்சன்டேஜ் அவுட் ஆஃப் த டோட்டல் எம்ப்ளாயிஸ். சரியா? இதுதான் கிவன் டேட்டா. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் தான் தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத சொல்லுங்க. என்ன பண்ணுவீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்டா வச்சு சால்வ் பண்ண பார்ப்பாங்க. இங்கே வந்து 72.5% இருக்கு. ஐயோ 72.5% நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் புலம்பலாம் கூடாது. சரியா? புலம்பலே இங்கே கூடாது. எப்பயுமே உங்களுக்கு மிஸ்ஸிங் பேஸ்டு டிஐ கேட்குறாங்க, அது ப்ரிலிம்ஸ்லையா இருக்கட்டும் மெயின்ஸ்லையா இருக்கட்டும், கொய்யால ஒரே மெத்தட் தான். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே கொஸ்டினுக்கு தாவிடணும். சரியா? வேற எதுவுமே பண்ணக்கூடாது. டேரக்டா நீங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு நம்ம வந்து தாவிடணும். சரி, அப்போ கொஸ்டினை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். முதல்ல இது எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? இங்க டோட்டல் அப்படின்னா மெயில், அதாவது ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸும் சேர்ந்தது தான். இங்க வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ், அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயில் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும், ஃபீமேல் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய மெயில் மெம்பர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மெயில் மெம்பர் நமக்கு கான்ட்ராக்ட் பிளஸ் ஃபுல் டைமா வேலை பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபீமேலும் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் ஒர்க் வேலை பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டைமா மெயில் மெம்பர்ஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸ் மட்டும் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நமக்கு ஃபுல் டைம் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் இவங்களுடைய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுதான் கிவன் டேட்டா. முதல்ல கிவன் டேட்டாவை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லைக் if in the company D. ஓகே, if in the company D. ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, டி கம்பெனி கொடுத்துருக்காங்க. நான் இங்கே எழுதிக்கிறேன், நல்லா கிளியரா தெரியும் நம்புறேன். ஸோ டி கம்பெனி டி ஃபுல் டைம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இஸ் ஃபுல் டைம். ஸோ என்ன கொடுத்துருக்கான், ஃபுல் டைம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இஸ் 4 less than the ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ். ஓகே, இப்போ கம்பெனி டில எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஃபீமேல் எப்படி இருக்காங்களா, 4 லெஸ்ஸா இருக்காங்களா, யாரை விட, ஃபுல் டைம் மெயில் மெம்பரோட. அப்போ ஃபுல் டைம் மெயில் மெம்பரோட 4 லெஸ்ஸா இருக்காங்க. நோட் பண்ணிக்கிறேன். ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸோட எவ்வளோ லெஸ்ஸா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து லெஸ்ஸா இருக்காங்க. ரைட்டு, ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்கான், ஃபைண்ட் த டோட்டல் எம்ப்ளாயிஸ் இன் த கம்பெனி டி. ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா டோட்டல் ஆஃப் டி. டோட்டலா டில வந்து எவ்வளவு பேர் வந்து வேலை பார்க்க போறாங்க. அதாவது எனக்கு என்ன வேணும், ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அங்க எத்தனை பேர் வந்து வேலை பார்க்க போறாங்க. இதுதான் எனக்கு வந்து தேவையான ஒரு டேட்டா.
சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து தேவை. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் டேட்டாவோடது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் எனக்கு கிவன் டேட்டாவில் இருக்கு. ஃபுல் டைம் ஃபீமேல் வந்து எப்படி இருக்காங்களா, ஃபுல் டைம் மெயிலில் இருந்து -4 இருக்காங்க. ஃபுல் டைம் மெயிலில் இருந்து நமக்கு வந்து -4 இருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க டி. இப்போ டியை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லா டேட்டாவுமே இருக்கு. சரியா? டியை பொறுத்தளவுக்கு நமக்கு ரேஷியோ இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வந்து இருக்கு. சரியா? இப்போ ரேஷியோல பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரியும், இப்போ இந்த இடத்துல ஃபுல் டைம் மெயில் மெம்பர் பத்தி பேசுறாங்க, ஃபுல் டைம் ஃபீமேல் மெம்பர் பத்தி பேசுறாங்க. இப்போ நமக்கு ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ரேஷியோல நம்ம என்ன படிச்சோம், நம்ம பேசிக்ஸ்ல என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல ரேஷியோ வந்து எதை வந்து குறிக்கும் அப்படின்னா, மெயிலோட ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட், ஃபீமேலோட ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்டை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அப்போ அதைத்தான் நான் இங்க வந்து யூஸ் பண்ண போறேன். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கும், டோட்டல் கிடைச்சிருமா, டோட்டல். அப்போ டோட்டல் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட், ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். பிகாஸ் அது நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3 பார்ட் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் 2 பார்ட் ஒன்று இருக்கு. அப்போ இதை எப்படி வச்சுக்கலாம், 3x:2xன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 3x + 2x is equal to 5x. அப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. அப்போ எனக்கு டோட்டல் இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன். அப்போ என்னுடைய டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. என்னுடைய டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, இந்த இடத்துல எனக்கு ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அவர் யார் அப்படின்னு பாருங்களேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ஒருத்தர் நிற்கிறாப்லடா, இங்கே நிற்கிறவர் எனக்கு யார் அப்படின்னா ஃபுல் டைம் மெயில். இப்போ ஃபுல் டைம் மெயில் எனக்கு வேணும். சரியா? ஃபுல் டைம் மெயில் கிடச்சிச்சுன்னா ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நமக்கு என்ன வார்த்தை இருக்குது இந்த இடத்துல, நமக்கு ஃபுல் டைம் மெயில் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எனக்கு பர்சன்டேஜ் இருக்குது, ஃபுல் டைம் மெயிலுக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்குது. ஃபுல் டைம் மெயில் எவ்வளோவா, 70%. எதுல இருந்து, டோட்டல்ல இருந்து. இப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5x. அப்போ இந்த 5xல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%. 5xல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 70%. 5xல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70%. 5xல எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 70%. இப்படி நம்ம போட முடியுமா, இப்படி போட முடியுமா, இப்படி நம்ம போட முடியுமா? நல்லா கவனிங்க, இப்படி நீங்க போட முடியுமா? இந்த இடத்துல நீங்க ஃபுல் டைம்ல இப்படி போட்டீங்கன்னா இது ரைட்டா தப்பா? எனிபடி ஏதாச்சும் கெஸ் இருக்கா? எப்படி நம்ம போடலாமா? முதல்ல இப்படி போட்டால் நம்ம கரெக்டாக வருமா? ஏன்னா டோட்டல் தானே கொடுத்துருக்கான், டோட்டலில் நம்ம கண்டுபிடிச்சலாமே. போடலாமாப்பா? போட்டீங்கன்னா அப்சல்யூட்லி தப்புங்க, அப்சல்யூட்லி தப்பு. எல்லாருமே இப்படி தான் பண்ணுவீங்க, எடுத்தோனையும் 5x 70/100 தான் போடுவீங்க. எத்தனை பேர் போட்டீங்க? ஸோ கண்டிப்பாக இப்படி போட்டால் தப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவன் தெளிவாக கொடுத்துட்டாங்க, ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயி வித் ரெஸ்பெக்ட் டு த total male employee in the company. Total male employee in the company. இதுல யார் 2 பேர் இருப்பாங்க? இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 5x அப்படின்றதுல நமக்கு யார் இருப்பாங்க, மெயில் பிளஸ் ஃபீமேல் இருப்பாங்க, மெயில் பிளஸ் ஃபீமேல் இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளால எடுக்க முடியாது, அப்சல்யூட்லி நம்மளால எடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சார் பண்ணலாம், அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இது வராது. அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல மெயில், ஓகே, டோட்டல் மெயில் இஸ்டு டோட்டல் ஃபீமேல், டோட்டல் மெயில் இஸ்டு டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ இருக்கு, 3:2. சரியா? 3:2. ஓகேங்களா? அப்போ நமக்கு இப்போ தெரிஞ்சுக்கோங்க, இதை நம்ம நினச்சிக்கலாம் 3xன்னு வச்சிருக்கோம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2xன்னு வச்சிருக்கோம். அப்போ இந்த 3xல நமக்கு வந்து 70%. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஓகே, 1 செகண்ட். சரியா? உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. எஸ், அப்சல்யூட்லி இட் வாஸ் கிளியர். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டேட்டா, நமக்கான டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 70%. ஸோ மெயில் வந்து 70%. அப்போ டோட்டலாக நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு டோட்டல் எவ்வளோ பேர் அப்படின்னா 3x. அப்போ இந்த 3xல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70%. 3xல 70% எனக்கு என்னது, ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். ஸோ தட் இப்படி கூட வேணாம், ஜீரோலாம் கட் பண்ண வேணாம், இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 210x / 100. அப்போ அதில் வந்து நம்ம 2 சார்ந்த புள்ளி வச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும், 2.1x. அப்போ இந்த 2.1x தான் எனக்கு என்னது, ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ். ஸோ இப்போ ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ் நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 2.1x கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த 2.1x வச்சு அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம மெயில் மெம்பர் தெரிஞ்சுன்னா யாரை கண்டுபிடிச்சிடலாம், இங்கே கொண்டு வரும்போது ஃபீமேல் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஃபுல் டைம் ஃபீமேல்
அப்போ ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோ வந்திருக்கும் 2.1x மைனஸ் 4 இருந்திருக்கும். 2.1x மைனஸ் 4 வந்து இருந்திருக்கும். ரைட்டா? 2.1x மைனஸ் 4 வந்து இருந்திருக்கும். அப்போ ஃபுல் டைம் மெயில் தெரிஞ்சிருச்சு, ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ஃபுல் டைம் மெயில் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இந்த ரெண்டு டேட்டாவும் நமக்கு எதுக்கான டேட்டா? மெயில் மெம்பர்ஸ், அதாவது ஃபுல் டைம்க்கான டேட்டா. இதை நீங்கள் 5x கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் 5x நம்ம கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் 5x அப்படின்றது நமக்கு என்னது? டோட்டல். 5x அப்படின்றது நமக்கு டோட்டல். அந்த இடத்துல நமக்கு யார் 2 பேர் இருப்பாங்க? ஃபுல்லும் இருப்பாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டும் இருப்பாங்க. ஃபுல் ப்ளஸ் கான்ட்ராக்ட். தென் நமக்கு அப்போ நமக்கு என்ன வேணும்? தனியாக எனக்கு ஃபுல் டைம் வந்து வேணும். அப்போ இந்த இடத்துல இங்கேயும் உங்களுக்கு ஃபுல் டைம், இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபுல் டைமாக எத்தனை பேர் அந்த இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். அப்போ ஃபுல் டைமாக நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அப்போ ஃபுல் டைமை நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? அதைத்தான் நம்ம வந்து தேடணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது? டோட்டல் இருக்கு. டோட்டலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம்? டோட்டலாக நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட். நான் எழுதிக்கிறேன். ஸோ ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸு ஃபுல் டைம் மைனஸ் கான்ட்ராக்ட் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. சரியா? 60. நான் பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்பயுமே நான் பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்தேன்னா, பேசிக்ஸ் இங்கே வந்து ஒன்று எழுதி போட்டேனே. எப்படி வந்துச்சா? டோட்டல் எவ்வளோ? எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏன்னு வச்சுக்கிறேன். டிஃப்ரென்ஸ் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ கிரேட்டர் வேல்யூ வந்து வேணும் அப்படின்னா ரெண்டையுமே ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் அதில் கிரேட்டர் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். படிச்சோமா? அப்சல்யூட்லி நம்ம பேசிக்ஸ் படிச்சோமா? எஸ், மறந்துடாதீங்க. அப்போ இது ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். இது ரெண்டத்தையும் எனக்கு ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 5x + 60. அப்போ 5x + 60 டிவைடட் பை 5x + 60 டிவைடட் பை 2 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? ஃபுல் டைம் கிடைச்சிரும். பிகாஸ் இந்த இடத்துல ஃபுல் டைம் இஸ் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் ஒர்க்கர். ஃபுல் டைம் இஸ் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் ஒர்க்கர். அப்படி இல்லைனாலும் இதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 2f. அப்போ 2f இஸ் ஈக்குவல் டு 5x + 60. அப்போ f இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5x + 60 டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கும். ரைட்டா? 5x + 60 டிவைடட் பை 2. அப்போ எஃபோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம்? 2.5x + 30. சரி, அப்படியே அதை வந்து 2ஆல் நான் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிருச்சு? ஃபுல் டைமோட டோட்டல் எவ்வளோ கிடச்சிருச்சு. அப்போ இந்த ஃபுல் டைமோட டோட்டல் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த ஃபுல் டைமோட டோட்டல் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு யார் வந்திருப்பாங்க? அந்த இடத்துல ஆண்களும் ப்ளஸ் பெண்களும் சேர்ந்து தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஃபுல் டைம் ஆண்கள், ஃபுல் டைம் பெண்களை வந்து சேர்த்ததாக இருந்திருக்கும். அப்போ எனக்கு ஃபுல் டைம் ஆண்கள் எனக்கு எவ்வளோ பார்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1x ப்ளஸ் ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.1x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 2.5x + 30. ரைட்டா? +30. சூப்பரு. அவ்வளோதாங்க, மேட்ரை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 4.2x மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 2.5x + 30 இருந்திருக்கும். ரைட்டா? இப்போ இது அந்த சைடு போகும்போது, இல்லைனா இது இந்த சைடு போகும்போது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இதை தான் நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். அப்போ கொண்டு வந்தீங்கன்னா 4.2லேருந்து 2.5 வந்து போச்சு அப்படின்னா 1.7x. அப்போ இந்த மைனஸ் அங்கிட்ட போகும்போது ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 34 வந்திருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 34 டிவைடட் பை 1.7. அப்போ மேலே கீழே நீங்கள் 10ஆல் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்ப்பா? 340 டிவைடட் பை 17. ஸோ இப்போ அடிச்சு கொடுத்தா நமக்கு எவ்வளோ அப்படின்னா 20. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ. ஓகே, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 20. எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 20. இப்போ என்ன கேட்டிருக்காங்க நமக்கு? கொஸ்டின் என்னது? டோட்டல் எவ்வளோன்னு வேணும். இப்போ டோட்டல் நம்ம எவ்வளோன்னு வச்சிருக்கோம்? 5x. டோட்டல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு வந்து டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5x. டோட்டல் தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் தானே டோட்டல். ஸோ 3x + 2x ஆட் பண்ணால் தானே டோட்டல். ஸோ எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 5x. அப்போ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 20. அப்போ 5 × 20 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சிம்பிள். மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூபிள் கொஸ்டின். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அப்ரோச் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகே, பயங்கரமான ஒரு அப்ரோச். ஸோ எப்படின்னு திரும்ப சொல்கிறேன், ஒரு வாட்டி நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு மெயிலுக்கும் ஃபுல் டைம் மெயில் மெம்பர், ஃபுல் டைம் ஃபீமேல் மெம்பருக்கான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. பெண்கள் எப்படி இருக்காங்க? ஃபுல் டைம் பெண்கள் வந்து ஃபுல் டைம் ஆண்களை விட 4 வந்து கம்மியாக இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஃபுல் டைமோட மெயில் மெம்பர் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு டோட்டல் தெரியும் 5x.
டோட்டல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5x. அதே மாதிரி அந்த ஃபுல் டைம் மெயில் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 70% ஆஃப் த டோட்டல் மெயில் மெம்பர்ஸ். இப்போ டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் வந்து 3 பார்ட். அப்போ 3 பார்ட்ல வந்து எனக்கு 70% அப்படின்னும் போது எனக்கு எவ்வளோ 2.1x. அப்போ 2.1x -4 வந்து பண்ணால் ஃபுல் டைம் ஃபீமேல் எவ்வளோ கிடைச்சுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபுல் டைம் மெயில் மெம்பர் இருக்காங்க, இந்த இடத்துல ஃபுல் டைம் ஃபீமேல் மெம்பர் இருக்காங்க. அப்போ எனக்கு ஃபுல் டைமோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும். பிகாஸ் இந்த ஃபுல் டைம் டோட்டலில் தான் மேல் பிளஸ் ஃபீமேல் எவ்வளோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ எனக்கு டிஃபரன்ஸ் இந்த இடத்துல டிஃபரன்ஸ் இருக்கு, இந்த இடத்துல டோட்டல் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா எனக்கு 2.5x + 30 வந்து கிடைக்குது. அதான் ஃபுல் டைமோட மெயில் பிளஸ் ஃபீமேல். அப்போ இதை கொண்டு வந்து நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நான் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாலும் நல்லா சால்வ் பண்ண முடியும். டோட்டல் கேட்டாலும் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபுல் டைமா மெயில் மெம்பர் எவ்வளோ இருக்காங்க, ஃபுல் டைமா ஃபீமேல் மெம்பர் எவ்வளோ இருக்காங்க, டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்காங்க, என்ன வேணாலும் நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ பாயிண்ட் வந்து புரிஞ்சா? ஸோ ஈஸி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதே மாதிரி தான் ஒரு கான்செப்டோட எப்பயுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சால்வ் பண்ணுறது பெருசு இல்லை, பட் கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோர்ஸையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்க்கான கோர்ஸை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் SBI கிளர்க், IBPS கிளர்க் அடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. RRP கிளர்க் அண்ட் RRP POக்கும் ஸ்பெஷல் பேட்ச் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஸ்பெஷல் பேட்ச் அது இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ் இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக ஆப் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. அதுலேயும் இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது போயிடலாம். 100. ஓகே, நெக்ஸ்ட். இது ஒரு சூப்பரான கொஸ்டின். இது அதுக்கு அடுத்து முக்கியமான ஒரு கொஸ்டின். இது அப்ரோச் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்னா டோட்டல் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. நான் எப்பயுமே இப்படி தான் எழுதிடுவேன். ஆனால் அப்படியே சால்வ் பண்ணும்போதே நான் எழுதிடுவேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. டோட்டல் ஃபுல் டைம் எம்ப்ளாயி. ஸோ டோட்டல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். ஓகே, TF. ஓகே, டோட்டல் ஃபுல் டைம் எம்ப்ளாயி இஸ் வாட் பர்சன்டேஜ். ஓகே, வாட் பர்சன்டேஜ் மோர் தென் த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. ஸோ எந்த கம்பெனியில்? சியில். இதுதான் அவங்க வந்து கேட்டிருக்கிறது. ஓகேவா? பர்சன்டேஜ் மோர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபுல் டைம் எனக்கு வந்து ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் ஃபுல் டைம் எம்ப்ளாயி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயை விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மோராக இருக்காங்க, மோர் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. த மெயில் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் இன் த கம்பெனி இஸ் 45. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த கம்பெனியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ அந்த கம்பெனியில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபுல் டைம் ஆண்கள் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே எழுதிக்கலாம் இந்த இடத்துல நான் எழுதுறேன். இப்போ எனக்கு என்னது ஃபுல் டைம். ஸோ ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ? 45. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. விச் இஸ், ஸோ அது எப்படி இருக்கான், விச் இஸ் 50% மோர் தென் த ஃபீமேல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். அப்போ எப்படி இருக்கா அப்படின்னா ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸை விட 50% மோராக இருக்காங்க. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 இருந்தாங்கன்னா இவங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க? 150 இருந்திருப்பாங்க. ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15:10 வந்துருக்கும். அப்போ இந்த 15 பார்ட் தான் நமக்கு எவ்வளோன்னு தெரியும்? 45 தெரியும். அப்போ இங்கே என்ன பண்ணிடலாம்? × 3 பண்ணால் 45. அப்போ 10 நீங்கள் × 3 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 30. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபுல் டைம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. சேம் அதே மாதிரி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம்? டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிடும். இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு 75. எப்படி டேட்டாவை முடிக்கிறேன் பார்த்தீங்களா? ஓகே, புரியுதா? ஸோ இது ஒரே அவங்க கொடுத்துருக்கிறத நான் வந்து டீகோட் பண்ணேன். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்டே நமக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபுல் டைமாக அந்த கம்பெனியில் வந்து எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களா அவங்க ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் தென்னாக இருக்காங்க. யாரை விட? அங்கே கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸை விட எவ்வளோ வந்து மோராக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க? எந்த கம்பெனி கொடுத்துருக்குறாங்க? சி கம்பெனிக்கு. சரியா? எந்த கம்பெனிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி கம்பெனிக்கு. இன்னொன்று என்ன? மெயில் ஃபுல் டைம் எம்ப்ளாயி சி கம்பெனி சியில் மெயில் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பேர். அப்போ அது எப்படி இருக்கா அப்படின்னா 50% மோர் தென் த ஃபீமேல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். அப்போ மெயில் எம்ப்ளாயி ஃபீமேல் எம்ப்ளாயிஸை விட எப்படி இருக்கா? 50% மோர். அப்போ ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ இருந்திருப்பாங்க? 100 இருந்தாங்கன்னா இவங்க 150 இருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம 40, இது வந்து இந்த 15 பார்ட் தான் நமக்கு வந்து 40. அப்போ 10 பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. அப்போ ஃபீமேல் ஃபுல் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30.
அப்போ டோட்டலா மெயில் பிளஸ் ஃபீமேல். அப்போ டோட்டல் அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து ஃபுல் டைம்ல யார் வந்திருப்பாங்க, மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்திருப்பாங்க. ஸோ அது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. 75 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பாயிண்ட் வேற என்ன கொடுத்துருக்குறான். ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், இதுதான் வேணும். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் டைம் தெரிஞ்சு போச்சுங்க. ஃபுல் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. ஃபுல் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு கான்ட்ராக்ட் மட்டும்தான் வேணும். எனக்கு கான்ட்ராக்ட் மட்டும்தான் வேணும். சரிங்களா? இப்போ நான் வந்து செக் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, ஃபுல் டைம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபுல் டைம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டீங்க, சப்பையாக கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, என்னுடைய ஃபுல் டைம் டோட்டல் ஃபுல் டைம் எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. ரைட்டா? எனக்கு இப்போ என்ன மட்டும்தான் வேணும் அப்படின்னா டோட்டல் கான்ட்ராக்ட் மட்டும்தான் வேணும். டோட்டல் கான்ட்ராக்ட் மட்டும் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், டேட்டாவை நான் பார்க்குறேன். கம்பெனி சியோட டேட்டாவை நான் பார்க்குறேன். கம்பெனி சியோட டேட்டாவை நான் பார்க்கும்போது எனக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கு. பட் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல இல்லை. சரியா? டிஃப்ரென்ஸ் எனக்கு இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரியா? பர்சன்டேஜ் எவ்வளோ, 90%. இப்போ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது யாரை வந்து குறிக்குதா, ஃபுல் டைம் மெயில் அவுட் ஆஃப் த டோட்டல் மெயில். ஓகே, அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டைம் மெயில் மெம்பர் தான் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, 45% தெரிஞ்சிருச்சு. அந்த 45 தான் சரி, 45 ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸ் நீங்க எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 45 எனக்கு கொடுத்துட்டாங்க. சரியா? இங்க வந்து ஃபுல் டைமோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டேரக்டா என்ன பண்ணிடலாம், அந்த 90% தான். 90% தான் எனக்கு என்னது, 45. அப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ், 100%. அப்போ 100%க்கு எவ்வளோ, எப்படி யோசிக்கிறேன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல எனக்கு கான்ட்ராக்ட் வேணும். அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு யோசிச்சேன். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, என்ன டேட்டா நமக்கு இருக்கு அப்படின்னா ஃபுல் மைனஸ் கான்ட்ராக்ட் வந்து இருக்குல்ல. அப்போ இதில் கொண்டு வந்து ஃபுல்லை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா கான்ட்ராக்ட் கிடைச்சோன்னு பார்த்தேன். பட் அந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் இல்லை. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாய்ஸ் 90% இருக்காங்க. எப்படி, 90% இருக்கான். அப்போ ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாய்ஸ் எனக்கு 45. அப்போ அந்த 90% தான் எனக்கு வந்து 45. ஓகே, ஹித்துனா அப்படின்ற மாதிரி. ஸோ பர்சன்டேஜ் அடிச்சிடுறேன். ஒரு ஜீரோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே அடிச்சோம்னா எனக்கு வந்து 5 இன்ட்டு பண்ணும்போது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. எனக்கு 50. இந்த 50 அப்படின்றது எனக்கு என்னது, டோட்டல் மெயில். ஓகே, டோட்டல் மெயில் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, 50%. டோட்டல் மெயில் சாரி 50% வந்து 50. சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ இருக்கு. நமக்கு என்ன ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலுக்கான ரேஷியோ, டோட்டல் மெயில் இஸ்ட் ஃபீமேல். சரியா? மெயில் இஸ்ட் ஃபீமேல் எப்படி இருக்கா, 2:3. ஓகே, 2:3. இப்போ எனக்கு என்ன தெரியும், இந்த டூ பார்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50. அப்போ இந்த 3 பார்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சலாமா? அப்போ இந்த இடத்துல எதால மல்டிபிள் பண்ணியிருப்போம், 25ஆல மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் 25ஆல மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா 75. அப்போ சேம் லைக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோட்டல் ஃபீமேல். ஓகே, டோட்டல் ஃபீமேல் எனக்கு டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. டோட்டல் ஃபீமேல் எனக்கு எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னா 75. ரைட்டா? டோட்டல் ஃபீமேல் எவ்வளோ வந்துருச்சு, 75. அப்போ இந்த டோட்டல் மெயில் அப்படின்னும் போது இந்த இடத்துல எனக்கு யார் இருப்பா, டோட்டல் மெயில் அப்படின்னும் போது இந்த இடத்துல எனக்கு என்ன இருப்பாங்க, ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட். டோட்டல் ஃபீமேல் அப்படின்னா இந்த இடத்துல என்ன இருப்பாங்க, ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட். ரைட்? ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட். அப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் எவ்வளோ பேர் இந்த இடத்துல இருக்காங்க, டோட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிரும். டோட்டல் ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் எனக்கு எவ்வளோ வந்து கிடைச்சிரும். இப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 முடிஞ்சிட்டேனா? டோட்டலாக எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. டோட்டல் ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125. ஓகே, இன்னும் நான் வரணும். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மட்டும், டோட்டல் கான்ட்ராக்ட் மட்டும் எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா? 125. ரைட்? 125. சரிங்க, இப்போ மேட்ருக்கு வருவோம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து டோட்டலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, டோட்டல் கான்ட்ராக்ட் ப்ளஸ் ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ தெரியும், 75ன்னு தெரியும். ரைட்டா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 75. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா கவனிங்க, நமக்கு டோட்டல். ஸோ டோட்டல் நமக்கு ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளோ 125
அதுவே நமக்கு டோட்டல் ஃபுல் டைம் நமக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் எவ்வளோ அப்படின்னா 75. அப்போது இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 50. அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபுல் கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடச்சிரும், டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு கிடச்சிரும். அப்போ டோட்டல் கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல சிம்பிளுங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் தெரியும், நமக்கு டோட்டல் ஃபுல் டைம் எவ்வளோன்னு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 தெரியும். அப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கும்போது நமக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் கிடச்சிருவாங்களா? அப்போ கான்ட்ராக்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ரைட்டா? இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃபுல் டைம் பர்சன்டேஜ் மோர் தென். இப்போ ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. சரியா? கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ நமக்கு இது ரெண்டுத்துக்கு முன்னாடி இருக்க டிஃப்ரென்ஸ். சரியா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மோர் தானே கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ் மோர். ஓகே, பர்சன்டேஜ் மோர் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 75 மைனஸ் 50 டிவைடட் பை, மோர் தென் கேட்டால் லெஸ் வேல்யூ போட்டோமா, அப்போ 50 வந்து போடணும். அப்போ 25 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 நம்ம போட போகிறோம். ஸோ அடிச்சு கொடுத்தா நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 50%. ஓகே, தட்ஸ் ஆன்சர் வில் பி 50%. ஆன்சர் வில் பி 50%. கிளியராக உங்களுக்கு வந்து புரியும் நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு விஷயமும் எப்படி ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகுது, எப்படி ரீசனிங் நடத்துவேன், எப்படி ஒன்று கனெக்ட் ஆகும். கனெக்டிங் மெத்தட் எப்பயுமே எந்த அப்ரோச் பண்ணாலும் நீங்கள் வந்து கனெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கொண்டு போகணும். நம்ம ஒரு டேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இருக்கணும். அது நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, டிஐ பண்ணாலும் சரி. இந்த டிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசில் சால்விங் தாங்க. எப்படி ஒரு பசில் சால்விங் மாதிரி உங்களோட புத்தியை நீங்கள் வந்து கனெக்ஷனில் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எப்படி யூஸ் பண்ணேன்னு பாருங்க. நான் டோட்டலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 75 பேர். அது இந்த கனெக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து எனக்கு 75 பேர் அப்படின்றத தாண்டி எனக்கு அடுத்து எனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல மெயில் பிளஸ் ஃபீமேல் எனக்கு எவ்வளோ தெரிஞ்சு, டோட்டலாக மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்து எனக்கு 75 தெரிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து டேட்டாவில் பார்க்குறேன், எனக்கு வந்து என்ன வேணுமா, ஃபுல் டைம் வந்து தெரிஞ்சிருச்சு. அடுத்து எனக்கு என்ன வேணும், கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மெம்பர்ஸ் ஃபீமேல் மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எனக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸையும் ஃபுல் டைமையும் சேர்த்தா தான் இருக்கு. அப்போ எனக்கு ஒன்று நான் கான்ட்ராக்டை பிரிக்கணும், இல்லை ஃபுல் டைமை பிரிக்கணும். அதான் மேட்ரு. ஃபுல் டைமுக்கு ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க 45. அப்போ அந்த 45 தான் எனக்கு எவ்வளோ, 90%. அப்போ 90% எனக்கு 45. இப்போ 100% எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ மெயில் மெம்பர்ஸ் 50. அப்போ மெயில் மெம்பர் 50 அப்படின்னா ஃபீமேல் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 75. அப்போ எனக்கு ஃபுல் டைமா சாரி, அப்போ எனக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ட்ராக்ட் ப்ளஸ் ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 125. அதில் வந்து எனக்கு ஃபுல் டைம் மட்டும் தெரிஞ்சிச்சு, ஃபுல் டைம் மட்டும் 75. அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50. அதுதான் எது, கான்ட்ராக்ட். அப்போ கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் 50 பேர், ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் வந்து 75 பேர். சரியா? அப்போ அதோட மோர் பர்சன்டேஜ் கேட்கும்போது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை லெஸ் வேல்யூ போட்டு நான் அடிச்சு கொடுத்து போயிட்டே இருக்கேன். தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஓகேவா? சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் அடுத்த கேள்வி. சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம், யாரு கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க எப்படி அப்ரோச் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. The total employees, okay, total employees in A plus B. Total employees அப்படின்னா அந்த இடத்துல யாரெல்லாம் அங்கே இருப்பா, டோட்டல் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு யாரெல்லாம் வருவாங்க, மெயில் பிளஸ் ஃபீமேல் வந்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த மெயில் பிளஸ் ஃபீமேலில் யார் இருப்பாங்க, கான்ட்ராக்ட் பிளஸ் ஃபுல் டைம் 2 பேருமே வந்திருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சேர்த்தோம்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 180. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றா, the ratio of the employees in the company A to the B. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, A:B எப்படி இருக்கான், 1:2 இருக்கு. அப்போ இந்த இடத்துல டோட்டல் எவ்வளோ, 3 பார்ட். அந்த 3 பார்ட் தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180. அப்போ 1 பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. சரி, அது அப்படியே நம்ம வந்து 3 அடிச்சிட்டா 60. அப்போ இங்கே என்ன பண்ணிடுவீங்க, 1 இன்ட்டு 60 வந்து பண்ணிடுவீங்க. 1 இன்ட்டு, ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ட்டு 60. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், 2 இன்ட்டு 60 நம்ம வந்து பண்ணிடலாம். பிகாஸ் ஏயோட டோட்டல் எவ்வளோ தெரிஞ்சிடும், பியோட டோட்டல் எவ்வளோ தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டோட்டல் எம்ப்ளாயி. ஓகே, ஸோ ஏயோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, 60 பேர். அதே மாதிரி பியோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிச்சு அப்படின்னா 120 பேர். ரைட்டா? 120 பேர் நான் கண்டுபிடிச்சு வச்சிட்டேன். இந்த இடத்துல கூட வேணா இங்கே கூட எழுதிப்போம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 120 கிடைக்குமா. அப்போ ஏயோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ பியோட டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகே, இப்போ அடுத்து போவோம். தென் ஃபைண்ட்
ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் த ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஃபுல் டைம் ஆஃப் ஏ is to the contract employees, the contract of B ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் B ஓட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சலாமா? ஓகே, கண்டுபிடிச்சலாமா? கண்டிப்பாக கண்டுபிடிச்சலாம். கவனிங்க, நல்லா மட்டும் கவனிச்சுக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். நல்லா மட்டும் கவனிங்க. லைட்டாக இந்த இடத்துல வந்து ட்விஸ்ட் பண்ணலாம் கிடையாது, டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏயோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியும்? 60. ஏயோட டோட்டல் எவ்வளோ? 60. சரிங்களா? தென் இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பிக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பிக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, பிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஏயோட டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. ஏயோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பியோட டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. பியோட டோட்டல் எவ்வளோப்பா? 120. ரைட்டா? அடுத்து ஏயோட டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அடுத்து ஏயோட டிஃப்ரென்ஸ் இதான டிஃப்ரென்ஸ் தானே இங்கே கொடுத்துருக்குறோம். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபுல் டைம் அண்ட் கான்ட்ராக்ட். ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே ஒரே நிமிஷம் சாரி, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு டோட்டல் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும்? ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் வந்திருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் அப்படின்னா ஃபுல் டைம் மைனஸ் கான்ட்ராக்ட். இதை நீங்கள் எழுதக்கூடாது, சும்மா எழுதக்கூடாது. டேரக்டாக மண்டேல ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் அப்படின்னா அது இதில் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு, ஃபுல் டைம் தான் கிரேட்டர் தென் கான்ட்ராக்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. ஓகே, சரி, டிஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. இந்த இடத்துல பியோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, பியோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஓகே, சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? சப்பையா கண்டுபிடிச்சலாமா? ஃபுல் டைம். இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? ஃபுல் டைம். ஏன்னா கான்ட்ராக்ட் 2 கேன்சல் ஆயிருமா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணால் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ? 100. அப்போ 100 நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணோமா? 2ஆல் டிவைட் பண்ணால் 50. அப்போ ஃபுல் டைம் ஆஃப் ஏயோட ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 50. ஏயோட ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ கிடச்சிருச்சு? 50. ஓகே, தென் அதே மாதிரி இங்கே வந்து பண்ணுங்க. ஃபுல் டைம் ஆஃப் பி வந்து எவ்வளோ கிடச்சிருக்கும்? இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 170 டிவைடட் பை 2 வந்து போட்டிங்கன்னா நமக்கு 85. சரியா? 85. பட் நமக்கு என்ன ரேஷியோ வந்து வேணும் அப்படின்னா பிக்கு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வேணும். அப்போ இதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்களா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 180 மைனஸ் 85. ஓகே, பிகாஸ் இந்த 120. ஓகே, இந்த ஃபுல் டைம் அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கும்? ஃபுல் டைம் பிளஸ் கான்ட்ராக்ட் தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 120. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபுல் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 85. அப்போ 85 பிளஸ் கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு 120. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை ஸ்டெப்பை நான் எழுதுறேன். எக்ஸாம்பிள் நீங்கள் டேரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரியா? வேற இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. அப்போ இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஒர்க்கர் எவ்வளோ வந்திருப்பாங்க அப்படின்னா 120 மைனஸ் 85 அப்படின்னும் போது கான்ட்ராக்ட் ஆஃப் பி நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. கான்ட்ராக்ட் ஆஃப் பி எவ்வளோ அப்படின்னா 35. நீங்கள் எக்ஸாம்பிள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்து 35 அப்படின்னு போட்டுருணும். அப்போ நமக்கு ரேஷியோ தானே கேட்குறாங்க. ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க? இங்கே வந்து 50, இங்கே வந்து 35. நமக்கு ரேஷியோ தானே கேட்குறாங்க. அப்போ ஏயோட ரேஷியோ. அப்போ இங்கே கவனிச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல கவனிச்சுக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல கவனிங்க. இப்போ ஏயோட ஃபுல் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. பியோட கான்ட்ராக்ட் எவ்வளோ அப்படின்னா 35. இப்போ அடிச்சு கொடுத்தா 10:7. ஸோ அடிச்சு கொடுத்தா 10:7 முடிஞ்சிருச்சு. ஓகே, அதான் நான் கேட்குறேன். ஏயோட ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஏயோட ஃபுல் டைம் எவ்வளோ? 50. ஸோ பியோட கான்ட்ராக்ட் எவ்வளோ? 35. ஸோ எதாவது அடிக்கலாம்? 5 அடிக்கலாமா? 5 அடிச்சா இங்கே வந்து 10 டைம்ஸ், இங்கே 5 அடிச்சா 7. ஸோ அப்போ 10:7 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். 10:7 அப்படின்ற ஆன்சர். புரியுதா? இந்த கான்செப்டை நான் ஏன் சொன்னேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டோட்டல் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயா இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸ்லேயா இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணும். இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க? ப்ரிலிம்ஸ் ஸ்கோர் மாதிரி அப்ரோச் பண்ணும், மெயின் ஸ்கோர் மாதிரி அப்ரோச் பண்ணும். தப்பு. எப்பயுமே ப்ரிலிம்ஸ் லெவல் அப் ப்ரிலிம்ஸை நீங்கள் லெவல் அப் பண்ணீங்கன்னா மெயின்ஸ். அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் இங்கே நீங்கள் என்ன பண்ணிடணும்? உங்களுடைய பேசிக்கை நீங்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிடணும். பேசிக்கை நீங்கள் பக்காவாக ஸ்ட்ராங் பண்ணிடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.
ஓகே, பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மெயின்ஸில் கஷ்டப்படணும். ஓகே, மெயின்ஸில் அதுக்கப்புறம் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். மெயின்ஸை எனக்கு கான்செப்ட் புரியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். தயவு செஞ்சு அப்ரோச்சபிளாக படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கம்மா. யார் கரெக்டாக சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். டக்கு இந்த கொஸ்டின் ஸ்பீடாக சால்வ் பண்ணி காட்டவா? ஸ்பீடாக எக்ஸாமில் சால்வ் பண்ணுற மாதிரி சால்வ் பண்ணி காட்டவா? இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, டோட்டல் மெயில் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் அண்ட் டோட்டல் ஃபீமேல் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனி இ. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்குறான், இ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 42 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 63 இருக்காங்க. அப்போ இந்த இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டோட்டல் ஃபுல் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஃபுல் டைம் நமக்கு எவ்வளோ வந்துருக்கும், 42 + 63. 42 + 63 வந்து பண்ணால் நமக்கு எவ்வளோப்பா, 105. அப்போ 105 அப்படின்றது எனக்கு டோட்டல் ஃபுல் டைம். ஓகே, டோட்டல் ஃபுல் டைம். அதுக்கப்புறம் தென் ஃபைண்ட் த டோட்டல் ஃபீமேல் எம்ப்ளாயிஸ் இன் தட் கம்பெனி. அப்போ எனக்கு என்ன வேணும், ஈல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, சரி, ஈல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் ஃபீமேல்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். டோட்டல் ஃபீமேல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு அந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஃபுல் டைம் ரெண்டுமே வருவாங்க. கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் ப்ளஸ் ஃபுல் டைம் வருவாங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ எனக்கு ஃபுல் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சரியா, ஃபுல் டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். தென் இன்னொரு எக்ஸ்ட்ரா டேட்டா நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் ஃபுல் டைம் நான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். டோட்டல் ஃபுல் டைம்ல எனக்கு என்ன இருக்காங்க, மெயில் ப்ளஸ் ஃபீமேல் வந்து இருக்காங்க. அதாவது ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸ், ஃபுல் டைம் ஃபீமேல் மெம்பர்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 105. ஓகே, 105 கரெக்டாக, சூப்பர். இப்போ இந்த இடத்துல நமக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறாட்டி நம்ம என்ன பண்ணணுங்க, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீமேல் அப்படின்னும் போது எனக்கு ஃபுல் டைமும் வேணும், கான்ட்ராக்டும் வேணும். இப்போ ஃபுல் டைம் மட்டும் நான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஃபுல் டைம் அவனே கொடுத்துட்டான் 63. அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஃபீமேலோட கான்ட்ராக்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ இதான் மேட்ரு. இப்போ நான் எங்கே போகிறேன், இ கம்பெனி வந்து போகிறேன். இ கம்பெனிக்கு எனக்கு ரேஷியோவே கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு என்ன கொடுத்துருக்கான், டிஃபரன்ஸ் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. டிஃபரன்ஸ் வந்து எனக்கு வந்து 30. அப்போ எனக்கு என்ன, எதோட டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது நமக்கு எதுக்கு வந்து வருது, இந்த டிஃபரன்ஸ் அப்படின்றது எதுக்கு வந்து வருது அப்படின்னா, ஓகே, ஃபுல் மைனஸ் கான்ட்ராக்ட் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30. சரியா, ஃபுல் மைனஸ் கான்ட்ராக்டோடது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 30. இப்போ மெயில் ப்ளஸ் ஃபீமேல் ஃபுல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 105. இப்போ 105 மைனஸ் கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ அப்படின்னா 30. அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும், கான்ட்ராக்ட். அப்போ கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னா 75. அப்போ கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளோ வந்திருக்கும், 75. இந்த இடத்துல யார் வந்திருப்பா அப்படின்னா ஃபீமேல் ப்ளஸ் ஆண்கள் ப்ளஸ் பெண்கள் வந்திருப்பாங்க. ஓகே, ஆண்கள் ப்ளஸ் பெண்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஃபுல் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கான்ட்ராக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். திரும்ப கூட இந்த ஸ்டெப்பை நான் எழுதுறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், கான்ட்ராக்ட் ஃபீமேல் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும். சரியா, கான்ட்ராக்ட் ஃபீமேல் எனக்கு எவ்வளோன்னு தெரியணும். நமக்கு கிவன் டேட்டா என்ன இருக்கு, ஃபுல் டைம் மைனஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்குறான், ஃபுல் டைம் மைனஸ் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துட்டான். இப்போ இந்த ஃபுல் டைம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு யார் 2 பேர் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் ப்ளஸ் ஃபீமேல், ஃபுல் டைம் மெயில் ப்ளஸ் ஃபீமேல் வருவாங்க. எனக்கு ஃபுல் டைம் மெயில் ப்ளஸ் ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 105. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம், 105 மைனஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஈக்குவல் டு 30. இந்த இடத்துல போயிட்டு சின்ன பிள்ளைத்தனமாலாம் இதை இங்கிட்டு கொண்டு போனால் மைனஸ் அப்படின்ற ஸ்டெப்லாம் எழுதக்கூடாது. இந்த பக்கம் போனால் அது மைனஸ் ஆகும், அது மட்டும் தான் மேட்ரு. அப்படி இல்லைனா கான்ட்ராக்ட் ஒர்க் இந்த சைடு போயிடுச்சுன்னா இங்கே 30 வந்துடும். அப்போ 105லேருந்து 30 வந்து போச்சுன்னா எவ்வளோ, 75. அப்போ 75 பேர் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ். இந்த கான்ட்ராக்ட் என்ன ஏதாவது சேர்ந்துருக்கும் அப்படின்னா மெயில் ப்ளஸ் ஃபீமேலை வந்து சேர்த்துருக்கும். சூப்பரா, மெயில் ப்ளஸ் ஃபீமேலை வந்து சேர்த்துருக்கோம். ஓகே. இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டேன். இப்போ வந்து நான் அடுத்து நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் எனக்கு டேட்டா வந்து முடியல. ஓகே, இன்னும் எனக்கு டேட்டா வந்து முடியல. எனக்கு வந்து எனக்கு என்ன வேணும், ஏயோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும்,
ஏயோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும். சாரி, எனக்கு என்ன தெரியணும், மெயில் மெம்பர்ஸோட டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும். தெரிஞ்சுன்னா நான் ஃபீமேல் மெம்பர்ஸோட டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இன்னொரு விஷயம், எனக்கு இப்போ இந்த இடத்துல ஃபுல் டைம் வந்து தெரிஞ்சிருச்சு, டோட்டல் ஃபுல் டைம் தெரிஞ்சிச்சு, டோட்டல் கான்ட்ராக்ட் தெரிஞ்சிச்சு. அப்போ அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாமா. டோட்டல் எம்ப்ளாயிஸ், அப்போ டோட்டல் எம்ப்ளாயிஸ் நமக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, 105 + 75 ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 180 பேர். அப்போ இந்த 180 பேர் எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து இருந்திருப்பாங்க. 180 பேர் எனக்கு டோட்டல் எம்ப்ளாயிஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ எனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபீமேலுக்கான டேட்டா எனக்கு வந்து வரல. அப்போ நான் இந்த இடத்த பார்க்குறேன், எனக்கு கான்ட்ராக்டோட டோட்டல் தெரியுமா. ஸோ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க, செம்மையான ஒரு கான்செப்ட் இருக்கு. எனக்கு கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர் ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஃபீமேல் மெம்பர்ஸ் ஈக்குவல் டு எனக்கு எவ்வளோ 75. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை, கான்ட்ராக்ட் ஃபீமேல் எவ்வளோன்னு தேவை, கான்ட்ராக்ட் ஃபீமேல் எவ்வளோன்னு தேவை. அப்போ நான் எதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன், கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க நான் ட்ரை பண்ணும். கண்டிப்பான முறையில் எஸ் நான் கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் நமக்கு எதோட டேட்டா தெரியும், ஃபுல் டைம் மெயில் மெம்பர் எனக்கு எவ்வளோ தெரியும். ஃபுல் டைமாக அங்கே ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 42 பேர் இருக்காங்க. ஃபுல் டைம் ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 42 பேர் இருக்காங்க. ரைட்டா, ஃபுல் டைம் அங்கே ஆண்கள் நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 பேர் வந்து இருக்காங்க. ஓகே, 42 பேர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் தெரியும், ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயீஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு தெரியும். அப்போ ஈல நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56%. அப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாமா, அந்த 56% தான் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. அப்போ 100%, அப்போ 100% வந்து எவ்வளோ. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், பர்சன்டேஜை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7ஆல் அடிக்கலாம், 56னா 7ஆல் அடிக்கலாம். படித்தா இங்கே வந்து 8 வாட்டி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வாட்டி. அதுக்கப்புறம் இதை இங்கே 4ஆல் அடிச்சிங்கன்னா இங்கே வந்து 2 வாட்டி. அதுக்கப்புறம் இங்கே வந்து 25. அதுக்கப்புறம் இதை 2ஆல் அடித்தா 3. அப்போ 3 × 25 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75 பேர். இந்த 75 பேர் அப்படின்றது நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மெயில் மெம்பர்ஸ். ஓகே, டோட்டல் மெயில். அப்போ டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் நமக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு, டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சாச்சு, 75. சரி, 75. இப்போ நமக்கு இந்த டோட்டல் அப்படின்னும் போது நமக்கு என்ன வந்திருக்கும், நமக்கு ஃபுல் டைம் ப்ளஸ் கான்ட்ராக்ட். ஓகே, ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயீஸ், ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் சேர்த்தோம்னா நமக்கு வந்து 75. இப்போ ஃபுல் டைம் மெயில் எம்ப்ளாயீஸ் நமக்கு எவ்வளோ தெரியும், 42. இப்போ 42 ப்ளஸ் மெயில் எம்ப்ளாயீஸோட கான்ட்ராக்ட் நம்ம கண்டுபிடிச்சலாமா, கான்ட்ராக்ட் இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ மெயில் மெம்பர்ஸோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க, -42 பண்ணால் கிடச்சிருவாங்க. அப்போ 3, அதுக்கப்புறம் 3, 33. அப்போ மெயில் மெம்பர்ஸோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 பேர். ரைட்டா, 33 பேர். மெயில் மெம்பர்ஸோட கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ, 33 பேர். கண்டுபிடிச்சிட்டேனா, ஓகே கண்டுபிடிச்சிட்டேனா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, இப்போ இந்த இடத்துல 33 பேர். இப்போ இங்கே வரணுமா, அப்போ அப்படியே அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, 75ல் 42 வந்து போச்சுன்னா எவ்வளோப்பா, 33. சரியா, 33 பேர். அப்போ இந்த இடத்துல எனக்கு மெயில் கான்ட்ராக்ட் மெம்பர்ஸ் எவ்வளோ, 33 ப்ளஸ் இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆஃப் ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ இந்த இடத்துல இருந்து 75 கழிச்சிடலாமா. ஸோ இதுலேருந்து 75 கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும், 2, அதுக்கப்புறம் 4, 42. தப்பாக வருது ஆன்சர். ஓகே, தப்பாக வருது ஆன்சர். ஓகே. ஒரே நிமிஷம் மக்களே, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து 335 மெயில் கான்ட்ராக்ட் மெம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகேவா, ஓகே ஒரே நிமிஷம். ஓகே, சாரி 32, ஒரே நிமிஷம், 32. ஓ காட், ஓகே 32. ஓகே, ஒரே நிமிஷம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 வந்து பார்த்தீங்கன்னா மெயில் மெம்பர்ஸ், இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 75. ஸோ அப்போ இங்கே மைனஸ் நம்ம வந்து 42 வந்து பண்ணோம்னா 42 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா இங்கே வந்து 3, இங்கேயும் 3. ஓகே, இப்போ மெயிலோட கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர்ஸ் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 33. ஒரே நிமிஷம் இருங்க.
ஒரே நிமிஷம். இப்போ இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு வரணும். பட் வந்து வரவில்லை வரவில்லை வரவில்லை. ஓ மை காட், ஓ மை காட். இங்க வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 33 கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே 33 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 33 ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஃபீமேல். ஓகே, கான்ட்ராக்ட் ஃபீமேல் இஸ் ஈக்குவல் டு 75. அப்போ எனக்கு கான்ட்ராக்ட் ஃபீமேல் எனக்கு என்ன வந்திருக்கும்? 75 மைனஸ் 33 வந்து பண்ணால் எனக்கு எவ்வளோ அப்படின்னா 32. சரிங்களா? 32. ரைட்டா? 32 பேர். அப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன கேட்டிருக்கேன்? ஆக்சுவலாக நான் கேட்டதை மறந்துட்டு எனக்கு டோட்டல் கேட்டிருக்கான். டோட்டல் ஃபீமேல் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் ஃபீமேல் தான் எனக்கு வந்து வேணும். அப்போ டோட்டல் ஃபீமேல்னா நமக்கு என்னது? ஃபுல் டைம் ஃபீமேல் ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஃபீமேல். ஃபுல் டைம் ஃபீமேல் ப்ளஸ் கான்ட்ராக்ட் ஃபீமேல் எவ்வளோன்னு தெரியும். அப்போ ஃபுல் டைம் ஃபீமேல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 63. கான்ட்ராக்ட் ஃபீமேல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? கான்ட்ராக்ட் ஃபீமேல் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே பாருங்க 32. ஓகே, கான்ட்ராக்ட் ஃபீமேல் நம்ம 42. ஓகே, 42. ஸோ இங்கே கழிக்கும்போது 42. ஓகே, 42. ஸோ அப்போ கான்ட்ராக்ட் ஃபீமேல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ ஆட் பண்ணுங்க. அப்போ 5 10. அப்போ நமக்கு வந்து டோட்டல் ஃபீமேல் நமக்கு எவ்வளோ இருந்திருப்பாங்க அப்படின்னா 105 பேர் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ டோட்டல் ஃபீமேல் நமக்கு எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? 105 பேர் இருந்திருப்பாங்க. ரைட்டா? இந்த இடத்துல கொஞ்சம் நான் மைனஸில் போய் எவ்வளோ பெரிய மைனஸை பண்ணிட்டேன். இந்த மைனஸில் போய் நான் சம்பவமாக பார்த்தேன், விடமாட்டேன். ஆனால் ஓகே, சூப்பரா. அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் எல்லாருமே ஹோம்ஒர்க் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதை கூட நான் சால்வ் பண்ணி காட்டுறேன்னா கூட சால்வ் பண்ணி காட்டிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. the total contract employees in the company A is 40 and the female contract employees in the same company is 5. சரி, ஓகே. எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனி. ஓகே, ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஏ கம்பெனி. ஏல வந்து நமக்கு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ். சரிங்களா? டோட்டல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 பேர் இருக்காங்க. சரிங்களா? 40 பேர் இருக்காங்க. டோட்டல் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 40 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? the female employees and the female contract employees. இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்கன்றாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டோட டிஃபரன்ஸ். அப்போ ரெண்டோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. அப்போ கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன்? 35 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு என்ன வேணுமா? ஃபைண்ட் த மெயில் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இன் த கம்பெனி. எனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மெயில் மெம்பர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏல எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ரைட்டா? சரிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டான்? டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோ பேருன்னு கொடுத்துட்டான். டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோன்னு பேரு கொடுத்துட்டான். சரிங்களா? டோட்டல் கான்ட்ராக்ட் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்போ இந்த இடத்துல நமக்கு டோட்டல் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆஃப் கான்ட்ராக்ட் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிச்சு. அது நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. சரியா? அடுத்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் எவ்வளோ அப்படின்றது வேணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு டேட்டா இருக்கு. ஏவோட டேட்டா வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல 40 அப்படின்றது. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஃபுல் மைனஸ் கான்ட்ராக்ட் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணிடலாம்? ஃபுல் கான்ட்ராக்ட் மைனஸ் 40 இஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய ஃபுல் டைம் அங்கே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? 80 பேர். அப்போ ஃபுல் டைம் அங்கே எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க? 80 பேர். அதில் தான் யார் இருப்பாங்க அப்படின்னா மெயில் அண்டு ஃபீமேல் வந்து இருப்பாங்க. ரைட்டா? மெயில் அண்டு ஃபீமேல் வந்து இருந்திருப்பாங்க. இப்போ எனக்கு ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸ் மட்டும் எனக்கு எவ்வளோ மெயில் மட்டும் நமக்கு எவ்வளோ பேருன்னு தெரியணும். அவ்வளோதான் மேட்ரு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபுல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 80 பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஃபுல் டைம் 80 பேருன்னு தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? ஃபுல் டைம் நமக்கு 80 பேருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ? 35. கான்ட்ராக்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5. கான்ட்ராக்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5. ரைட்டா? கான்ட்ராக்ட் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த டேட்டாவாக என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் டைம் மெயில் ப்ளஸ் ஃபீமேல், அதுக்கடுத்து ப்ளஸ் கான்ட்ராக்ட் மெயில் ப்ளஸ் ஃபீமேல். ஓகே, இதை வந்து சேர்த்தா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? டோட்டல் எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? டோட்டல் எம்ப்ளாயிஸ் நமக்கு எவ்வளோ பேருன்னு தெரிஞ்சிடும்.
அப்போ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஃபுல் டைம் எவ்வளோ இருக்குது இந்த இடத்துல 80. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40. அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு 120 பேர். அப்போ இந்த இடத்துல டோட்டல், அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருச்சு, 120 பேர். டோட்டல் நமக்கு எவ்வளோப்பா, 120, ரைட்டா? ஸோ அந்த 120 தான் நமக்கு மெயில் ப்ளஸ் ஃபீமேல் எந்த ரேஷியோவில் வந்து பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:5 7:5 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கு. எப்படி பிரிஞ்சிருக்கு, 7:5 பிரிஞ்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சலாமா? அப்போ டோட்டல் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பார்ட். அப்போ அந்த 12 பார்ட் தான், அப்போ அந்த 12 பார்ட் தான் நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 10. ஒரு பார்ட்டோட வேல்யூ எவ்வளோ, 10. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கேருந்து 7 பார்ட். ஸோ மெயில் மெம்பர் நமக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, மெயில் இஸ்டு ஃபீமேல் எப்படி இருக்காங்க அப்படின்னா 7:5 இருக்காங்க. அப்போ இதை வந்து நம்ம அப்படியே 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மெயில் மெம்பரோட பார்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிரும், மெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 70 மெம்பர்ஸ், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மெம்பர்ஸ், ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ். இப்போ எனக்கு என்ன வேணும், ஃபுல் டைம் மெயில் மெம்பர்ஸ் மட்டும் தான் தெரியும். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் இந்த இடத்துல தெரிஞ்சிச்சு. ஓகே, டோட்டல் மெயில், டோட்டலாக எனக்கு வந்து மெயில் மெம்பர் அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்காங்க, 70. டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 70. ரைட்டா? டோட்டல் மெயில் மெம்பர்ஸ் எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 70. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் அப்படின்னும் போது அந்த இடத்துல 2 பேரும் வந்திருப்பாங்க, ஃபுல் ப்ளஸ் கான்ட்ராக்ட் வந்து சேர்ந்துருப்பாங்க. இப்போ கான்ட்ராக்ட் மெயில் மெம்பர் மட்டும் எனக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35. இங்கே இருக்கா 35. அப்போ இதுலேருந்து -35 வந்து பண்ணீங்கன்னா 35 தான் ஆன்சர். அப்போ எனக்கு கான்ட்ராக்டாகவும் ஃபுல் டைமாகவும் எனக்கு வந்து 35 வேலை பார்த்துருப்பாங்க, கான்ட்ராக்டாகவும் எனக்கு வந்து 35 வேலை பார்த்துருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஆப்ஷன் இ வந்து சரியானது. ஓகே, ஆப்ஷன் இ வந்து சரியானது. ஓகேவா? சூப்பராக புரிஞ்சா? ஓகே. ஸோ இது உங்களுக்கான அடுத்த கொஸ்டின். இதை வந்து நான் வந்து சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ முடிச்சவங்க இந்த டேட்டா ஃபுல்லாமே கரெக்டாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏயோடது, பியோடது, சியோடது, டியோடது, இயோடது இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்க்ரீனை விட்டு வெளியே போயிடுறேன். ஸோ ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஆல் டைப் டிஐ வந்து வேணும் அப்படின்னு, எல்லா டைப் டிஐயும் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே நீட் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டுகளை போட்டு விடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 50 கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் டிஏ, மெயின்ஸ் லெவல் ஆல் டைப் டிஏ வந்து நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. முறையாக மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கற்றுக்கணும் அப்படின்னா, ஸோ கண்டிப்பான முறையில் பேசிக்ல இருந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸோட ஃபவுண்டேஷன், மெயின்ஸோட ஃபவுண்டேஷன், ஆல் ஸ்பெஷல் பேட்ச், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்டிமேட் அப்படின்ற ஒரு கோர்ஸ்க்குள்ளே வந்து கவர் ஆயிரும். சரிங்களா? கண்டிப்பாக அல்டிமேட் கோர்ஸை வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தீபாவளி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 60% ஆஃபர் வந்து நம்ம அல்டிமேட் கோர்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணுங்க. என்ன டவுட், என்ன கொரீஸ் இருந்தாலும் எப்போனாலும் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ. டடா பாய்.